ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல 2024ல நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு உண்டான 7th பேஸ்டு கவுன்சிலிங் பத்தின அப்டேட்டா தான் இது வந்து இருக்க போகுது. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இன்னமும் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. நிறைய பேர் நினைக்கிறீங்க கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. சென்ற ஆண்டு நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அந்த எக்ஸாமினேஷனுக்கான கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து இந்த டேட் வரைக்கும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அப்டேட் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இதை பத்தின லேட்டஸ்ட் அப்டேட் தகவல் இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். இப்போ ஃபைனலா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 7th ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கறத ஒண்ணு வந்து நடத்த போறாங்க. வரக்கூடிய ஜூலை மாசம் 7ஆம் தேதி வந்து நடக்க போகுது. இந்த 7ஆம் தேதி நடக்க போற நேம் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த பட்டியல்ல உங்களோட நேம்ஸ் வந்து அவைலபிளா இருக்கா அப்படிங்கிற ஒன்ஸ் வந்து செக் பண்ணுங்க. சப்போஸ் வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னா நீங்க எந்த போஸ்டிங் வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க, நீங்க வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு இதுல வந்து சொல்லியிருக்காங்க. சோ வீடியோ வந்து நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வந்து பாத்துக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போறோம். இந்த ஒரு அப்டேட் வந்து நேத்து டேட்ல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது வந்து 2024ல நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிபிகேஷன் நம்பர் 1 2024ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ப்ரொவிஷனலி வந்து அட்மிட்டட் ஃபார் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன், அதாவது பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. பேஸ் வந்து 7 அப்படிங்கிற இந்த கான்செப்ட்ல வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இது என்னென்ன போஸ்டிங்க்கு வந்து இந்த 7வது ரவுண்ட் வந்து நடக்குது அப்படின்னா ஃபாரஸ்ட் வாட்சர்ல ட்ரைபல் யூத், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெனோ டைபிஸ்ட் 2, இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட் இந்த ரெண்டு போஸ்டிங்க்குமே வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா போஸ்ட் கோடு வந்து கொடுத்திருக்காங்க. ஃபாரஸ்ட் வாட்சர்ல ட்ரைபல் யூத் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்க்கு வந்து போஸ்ட் கோடு வந்து 3320 அப்படிங்கிற இந்த நம்பரும், ஸ்டெனோ டைபிஸ்ட் 2ல வந்து 3315 அப்படிங்கிற இந்த போஸ்ட் கோடும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. இந்த போஸ்ட் கோடுல வந்து என்ன போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படிங்கறத டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிபிகேஷன் நீங்க வியூ பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முழுமையா வந்து தெரியும். அதை பார்த்து நீங்க வந்து தெரிந்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்ப வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கிற பார்க்கும்போது இதுல குறிப்பிட்ட ஒரு நம்பர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து உங்களுடைய நம்பரா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 7/7/2025 இந்த டேட்ல வந்து கவுன்சிலிங்காக வந்து உங்களை வந்து வர சொல்லியிருக்காங்க பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு. சோ எந்த போஸ்டிங் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் வாட்சர் வித் வந்து ட்ரைபல் யூத் அப்படிங்கிற இந்த கேட்டகரி இந்த போஸ்டிங்க்கு வந்து வர சொல்லியிருக்காங்க. இந்த பட்டியலில் உங்களோட நம்பர்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா இமீடியட்டா நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 1ல வந்து பீன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பட்டியலில் வந்து உங்களுடைய நம்பர்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா நீங்க ஏற்கனவே வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணி முடிச்சிட்டீங்க. நீங்க மீண்டும் வந்து பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து வரணுங்கிற அவசியம் வந்து கிடையாது அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. நீங்களுமே வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் வந்து வெயிட்டிங்ல தான் இருக்கீங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது பாயிண்ட்ல வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பட்டியலில் உங்களோட நம்பர்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா பேஸ் 7ல வந்து நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்கன்னா செலக்ட் ஆயிருக்கீங்க. ஆனா நீங்க வந்து 5/5/2025 இந்த டேட் படி நீங்க ஏற்கனவே வந்து பிசிக்கல் சர்டிபிகேட் வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிருக்கீங்க. என்ன போஸ்டிங் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஸ்டெனோ டைபிஸ்ட் 2 அப்படிங்கிற இந்த கேட்டகரியில வந்து பண்ணிருக்கீங்க. அதனால நீங்க வந்து மறுபடியும் வந்து என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது அப்படிங்கிற உங்களுக்கு வந்து சொல்லிட்டாங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட்டா வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த 7th ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி நடக்குது அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய வேகன்சியை பேஸ் பண்ணி தான் நடக்கும். அது எந்த ரேஷியோல வந்து வர சொல்றாங்க அப்படின்னா ட்ரைபல் யூத் ஃபாரஸ்ட் வாட்ச் ட்ரைபல் யூத் இந்த போஸ்டிங்க்கு வந்து 1:2 அப்படிங்கிற ரேஷியோல நம்மள வந்து வர சொல்றாங்க. அதே மாதிரி வந்து ஸ்டெனோ டைபிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த போஸ்டிங் வந்து 1:5 ரேஷியோல வந்து வர சொல்றாங்க. இது வந்து காமனா வந்து எல்லா கம்யூனிட்டி பிரிவினரை சேர்ந்தவங்களுக்கும் வந்து இது வந்து பொருந்தும். ஆல் கம்யூனிட்டிஸ் அப்படிங்கறதையும் உங்களுக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆயிருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து 7/7/2025ல வந்து டிஎன்பிஎஸ்சி ஆபீஸ்க்கு வந்து போகணுமோ உங்களுக்கு வந்து மெமோ அப்படிங்கிற வந்து கொடுப்பாங்க. அந்த மெமோவை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய 10th 12th உங்களுடைய டிகிரி படிச்சீங்கன்னா அதுக்குள்ள மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், அதே மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கீங்கன்னா அதுக்கு உண்டான சர்டிபிகேட்ஸ், பிஎஸ்டி சர்டிபிகேட் வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு உண்டான சர்டிபிகேட் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு 7/7/2025 அந்த ரேட்ல டிஎன்பிஎஸ்சி ஆபீஸ்ல போயிட்டு நீங்க பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் வந்து கவுன்சிலிங் வந்து போற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து அப்டேட். சோ இந்த ஒரு அப்டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து நேத்து தான் வந்து இந்த ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த பிடிஎஃப்கான லிங்க் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லயே நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ல போயிட்டு நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். மெமோ வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல டேட் ஆஃப் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணி 7th இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. 7th பேஸ்டு அதுக்கு நேர இருக்கக்கூடிய இந்த லிங்கை டச் பண்ணி நீங்க வந்து உள்ள போயிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து உங்களுக்கு உண்டான மெமோரண்டமா நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கறதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இந்த இடத்துல வியூங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட்டா பத்தி போட்டு லாகின் பண்ணி உங்களுக்கான மெமோவை நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமா தகவல் வந்து தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல இருந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.